இன்றைக்கி நாங்கள் மீன் மார்க்கெட் போயிருந்தோம். எனக்கு மீன் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு கிட்ட தான் இருக்குது. நான் இந்த நெத்திலி மீன் வாங்கினேன். இது இவ்வளோமே பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஏன்னா மார்க்கெட்டில் வாங்குறது நம்மள மீன் மார்க்கெட்டில் வாங்குறதுனால நமக்கு கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்கும். அதனால் நான் எப்போவுமே மீன்லாம் ரோட்டில் வாங்க மாட்டேன். ஏன்னா அது திருப்தியாக இருக்காது எனக்கு. இந்த மீனே 100 ரூபா தான். எவ்வளோ இருக்குது பாருங்க. இது இங்கே 250 ரூபாய்க்கு போடுவாங்க. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா நான் கடமா வாங்கியிருக்கேன். இந்த கனவா சின்ன கனவா இந்த மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சிருந்தால் வாங்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப பழசு. இப்போ நான் உடனே இப்போ வாங்கிட்டு இப்போயே சமைக்கிறீங்கன்னா வாங்குங்க. ஒரு 5 நாள் அந்த மாதிரி வைக்கிறீங்க, ஒரு 3 நாள் வைக்கிறீங்கன்னா வாங்காதீங்க. இது உடனே சமைக்கிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு நிற்காது. தோல் உறிஞ்சிடுச்சுன்னா வாங்கிட்டு அப்போயே சமைக்கணும். அப்புறம் நான் அதனால என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 நாள் வச்சு சமைக்கிறதுக்காக பெரிய கனவா வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், தோலெல்லாம் உரியாமல் அப்படியே முழுமையாக இருக்குது. இது நம்ம ஒரு 5 நாள் வச்சுக்கலாம். ஆனால் நான் க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். கனவா மட்டும் க்ளீன் பண்ணிவிடுவேன். எறா க்ளீன் பண்ண மாட்டேன். எறா அப்படியே வாங்கிட்டு நல்லாயிருக்கு. இந்த கனவா மீனும் இந்த கனவா கிலோ 200 ரூபா. இந்த குட்டி கனவா கிலோ 100 ரூபா. ஆனால் 200 ரூபா இது. ஆனால் சுவை இருக்காது, டேஸ்ட் இருக்காது, சுத்தமாக இருக்குது, ஒன்றுமே இருக்காது. ஒரு மாதிரி அந்த குட்டியில் இருக்க டேஸ்ட்டு, இந்த குட்டி கனவாவில் இருக்க டேஸ்ட்டு இந்த பெரிய கனவாவில் டேஸ்ட் இருக்காது. ஒரு மாதிரி கறி மாதிரி இருக்கும், சுவை இருக்காது. ஆனால் குட்டி கனவாவில் கறி மாதிரி இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதில். அதனால் இது கனவா வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எறா வாங்கியிருக்கேன். எறாவும் எனக்கு பெரிய எறா இருந்தது. அதுவும் டேஸ்ட் இருக்காது பெரிய எறா. அது என்ன சும்மா ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம், மற்றபடி கிரேவிலாம் பண்ணிங்கன்னா சுத்தமாக டேஸ்ட் இருக்காது. இந்த குட்டி எறா பார்த்திங்கன்னா இந்த கிரேவியும் பண்ணலாம், ஃப்ரை பண்ணவும் செய்யலாம். எது பண்ணாலுமே இந்த குட்டி எறா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இதை மட்டும் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா இது நான் என்னைக்கு சமைக்கணும் அப்போ மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிப்பேன். ஏன்னா எறா மட்டும் க்ளீன் பண்ணி வைக்காதீங்க. எறாவும் மீனும் க்ளீன் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் சமைக்கிறீங்களோ அப்போ எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். சமைச்ச உடனே இல்லை கொஞ்சம் பழைசாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சமைக்கும்போது எடுத்து க்ளீன் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி எடுத்து க்ளீன் பண்ணாதீங்க. அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சங்கரா மீன் தான் பிடிக்கும், வேறு எந்த மீனும் பிடிக்காது. அதனால் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளது வாங்கக்கூடாது. பாருங்கள், வயிறு இப்படி இருக்கா, இது கொஞ்சம் பழசாகிடுச்சு, அதனால் இது வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா ஸ்பாட்லேயே சமைச்சிடுங்க. வாங்கி ஸ்பாட்டில் சமைச்சிடுங்க. இது சங்கரா மீன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்குன்றதுனால வாங்குகிறேன். அப்புறம் வேறு இன்னொன்று சங்கரா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா மீனை விட சங்கரா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அயில மீன் வாங்கியிருக்கேன். இது 2 கிலோ 100 ரூபான்னு போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் இது சரியில்லை தான், அந்த பாருங்கள். அதனால் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்ட்ரீட் கட் நிறைய இருக்காங்க. ஸ்ட்ரீட் கட் ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இதை நான் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்குவேன். அவங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருவேன். அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோதான். மீன் மார்க்கெட் நம்ம பக்கம் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே போய் வாங்கிக்கலாம் ஈஸியாக. சீக்கிரமாக சமைக்கவும் செய்யலாம். இது ரொம்ப ஈஸி. இது எப்படி நம்ம சமைச்சோம்னா சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இந்த 3த்தையும் அரைச்சி ஊற்றி நம்ம எப்போதும் இஞ்சி பூண்டு வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு கிரேவி மாதிரி பண்ணுவோம்ல, குழம்பு மாதிரி பண்ணுவோம்ல, வெங்காயம் தக்காளி குழம்பு அதுமாரி பண்ணிவிட்டு நம்ம மசாலா மிளகாத்தூள் போடக்கூடாது. அதுக்கு பதில் தான் நம்ம தேங்காயும் சீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றி செய்யணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. செஞ்சு பாருங்கள். மார்க்கெட் பக்கத்தில் இருந்தால் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா சீப்பாக கிடைக்கும், நிறையவும் வாங்கிட்டு வரலாம். பசங்களை நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி மார்க்கெட் போன வீடியோ தான். போகும்போதே எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நானே சிங்கிளாக போனதுனால என்னால் எடுக்க முடியல. ஓகே.